இட்ஸ் Thursday மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் தான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது நான் பண்ண இடியாப்பம் இல்லை, வெளியே பேக்கெட்ஸாக வைப்பாங்க இல்லையா, அதுதான். பொள்ளாச்சினாலே சந்தகைக்கு ஃபேமஸ் இல்லையா, ஸோ இதை சந்தகைன்னு தான் சொல்லுவாங்க. கூடவே நாட்டு சக்கரை பால் ஊற்றி பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக முடிச்சாச்சு. மதியம் லஞ்சுக்கு நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன்றனால சப்பாத்தி வித் சன்னா கறி பண்ணியிருந்தேன். கூடவே எக் பாயில் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக குழம்பு ஊற்றி சாப்பிட்டாச்சு. என்னதான் சந்தகை, சேவை, ரவை, சப்பாத்தின்னு சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு வீட்டில் இட்லி, தோசை மாவு இருந்தே ஆகணும். ஸோ தோசை மாவு பேட்டருக்கு ரெடி பண்ணிவிட்டு அதை பொங்குறதுக்காக கீழே பிளேட் வச்சுட்டேன். ஏன்னா என் கைக்கு பயங்கரமாக பொங்கி கீழே விழுந்துடும். ஸோ அதை ஒரு தடவை க்ளீன் பண்ணுமேன்றதுக்காக முதல்ல பிளேட் வச்சாச்சு. ஈவினிங்க்கு மேலே பால் குடிக்கிறதுக்கு மூடே இல்லை. ஸோ சத்து மாவு இருந்தது, அது கூடவே கொஞ்சமாக நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி சத்து மாவு கஞ்சி தான் செஞ்சேன். இது கூட கருப்பட்டி ஆட் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்தி அண்ட் அவ்வளோ டேஸ்டி. பட் நான் வந்து இந்த கருப்பட்டி இல்லாததுனால இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் ஸ்வீட்டுக்கு. ஃபைனலி சுட சுட ஈவினிங் ஒரு ஹெல்த்தியான சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு.